வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 20/3/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 091. இந்த 091க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 09 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1ன்றது பார்த்தீங்கன்னா 091 நம்ம வந்து 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இந்த 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருக்கணும். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கொடுத்துருக்கணும். 2 போர்டில் 1 நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் சி போர்டில் வந்து மாறி வந்திருக்குன்பா. 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. 0 ஏ போர்ட்லையும் 9 நம்பர் பி போர்ட்லையும் 1 நம்பர் சி போர்ட்லையும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டில் நம்மளுக்கு 9-1 அப்படின்றது நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே 0-9ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஏபி வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 091க்கு பார்த்தீங்கன்னா 913 916 903 906 103 106 6 பாக்ஸ்லேயுமே நல்லா ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. 91 இது பார்த்தீங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 90 பார்த்தீங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் 90 பார்த்தீங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 10 பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்குன்பா. 6 பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. 901 அப்படின்றத நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இந்த 1 நம்பர் மட்டும் சி போர்டில் மாற்றி கொடுத்தோம்னா ஒரு பாக்ஸாக கன்வெர்ட் ஆகியிருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த 2 போர்ட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக பட்டதுனால 1 நம்பர் இங்கே கொடுத்துருந்தோம். இதில் கொடுத்தது நம்ம இங்கே ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டிட்டு இருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஆல் போர்டுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. 0 ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி 1 நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி டபுள் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் 2 நம்பருமே ஆல் போர்டில் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு போர்டு வைஸாக தான் மிஸ் ஆகிருக்கு. 2 செட்டில் ஒரு செட்டு சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. பாக்ஸில் பார்த்திங்கன்னா 6 பாக்ஸும் கனெக்ட் ஆகிருக்குது. ஆல் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஆல் போர்டுமே வெற்றி கொடுத்து ரொம்ப சூப்பராக வெற்றி கொடுத்துருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி, அற்புதமான வெற்றி. 1 மணிக்கு ஆல் போர்டு யாராச்சும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 5-2-1. இந்த 5-2-1க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு போர்டு வைஸாக மிஸ் ஆகிருக்குன்பா. ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 5-1 அப்படின்றது நம்ம வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 2 செட்டும் போர்டு வைஸாகவும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. 6 மணியை பொறுத்த வரைக்கும் 5-2-1க்கு பார்த்திங்கன்னா 5-1 இதில் 2லேயும் பார்த்திங்கன்னா 5-1 பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 2-1 பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2-1 அப்படின்றது பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டு நான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குது. ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறது இது 6 மணிக்கு மட்டும் மிஸ் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வின்னிங் கிடச்சிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே. இன்னும் ட்ரை பண்ணி வேறு ஆல் போர்டு தான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இங்கே வெற்றி கொடுக்குற அந்த ஆல் போர்டை தூக்கி இங்கே கொடுத்துருக்கேன். பார்க்கலான்பா எப்படி வருதுன்ட்டு. நம்மளுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு வீஸாகவும் சரி 2 செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 1-2-7. இந்த 1-2-7க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பாருங்கள் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா.
2ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்குது. 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் அதே போர்டில் கிடச்சிருக்குது. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மாற்றி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 7 அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்கல, 1 2 அப்படின்றது சேர்த்து கொடுக்கல. பாக்ஸை 2 செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் கனெக்ட் ஆகலைன்பா. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 2 7க்கு பார்த்தீங்கன்னா 7 1 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. 7 2 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. 7 2 பார்த்தீங்கன்னா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி 7 1 பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்குது. போர்டு விசா நம்மளுக்கு ஒரு போர்டு வெற்றியை கொடுத்துருக்குது. பாக்ஸ்லேயும் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு 4 பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. இன்றைக்கி டியரில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 21/3/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9 5 9 0 9 3 4 5 4 0 4 3. உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 6 செட்டு கொடுத்துருக்கேன். இதுலேயும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு 6 நம்பரில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கெஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 9 5 3 9 5 4 9 0 3 9 0 4 4 5 3 4 5 4. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 4 9 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கெஸிங் இல்லாமல் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 9 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 4 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட கெஸிங்கை மட்டும் பாருங்கன்பா, கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9. இதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 3 2 3 9 4 2 4 9 0 2 0 9. இந்த செட்டில் உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 3 2 0 3 9 0 8 2 0 8 9 4 3 2 4 8 9. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா 2 9 2 9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1. இதுலேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 4 6 1 7 4 7 1 5 1 8 1. இந்த 2 செட்டில் ஒரு செட்டாச்சும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 5 4 6 5 1 6 8 4 6 8 1 7 5 4 7 8 1. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7 7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கெஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.